MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு. 12 ராசிக்காரர்களுக்கும் சனியினால் வரக்கூடிய துன்பங்கள். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி தொடக்கம்னு சொன்னோம். ஒரு கோல்டன் எரா, பிளாட்டினம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் அதை நோக்கி தான் பயணம். மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியில வக்ர பயிற்சி ரொம்ப விசேஷம். இன்னைக்கு வேலைக்கு போயிடுமா, நாளை காலையில் வேலை போயிடுமா, அனுப்பிச்சிருவாங்களாங்கிற பயம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான செய்தி தான் இது. கடகராசிக்கும் சனிக்கும் பல சம்பந்தம் இருக்கு. சமசப்தம ஸ்தானாதிபதி குரு கடகராசியில உச்சம் பெறக்கூடிய அந்த இடத்துல இப்ப சனி வக்ரவதி. சிம்மத்துக்கும் சனிக்கும் பல தடவை பஞ்சாயத்து. ஏதோ பூமியில தொலை போட்டு மெட்ரோ ட்ரெயினுக்கு போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு தொலை போட்டா மாதிரியான அமைப்புல அவங்களுடைய துன்பங்களும் அவங்களோட கஷ்டங்களும் ரணங்களும் இருந்தே இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கன்னிராசி அதிபர்களுக்கு சனி வக்ர பயிற்சி சமசப்தம ஸ்தானத்துல நடக்கும். அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி இந்த பத்தி எரியுது. பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள், குடும்பங்கள் தவிக்குது, குழந்தைகள் பரிதவிக்குது. இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா துலாம் ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. பல பேருக்கு இப்ப ஆல்ரெடி நல்லது நடந்துக்க ஆரம்பிச்சு. தனுசுக்கு இருக்கு ஆனா இல்ல. எப்பவுமே எல்லாம் நடக்கும் ஆனா முடிஞ்சிடும் அப்படிங்கிற தருவால தான் தனுசுடைய வாழ்க்கை நகர்ந்துகிட்டே இருக்கு. நாளைக்கு விடிவு காலம் வருமா, நாளான்னைக்கு வருமா, அடுத்த வாரம் வருமா? மகரத்துக்கு எப்படின்னா பால் நழுவி பழத்துல விழுந்து அது நவி வாழல விழுந்த மாதிரி. மகரத்துக்கு இதுக்கு மேல நல்ல காலம் வர முடியாது. சனி பகவானுடைய சொந்த வீடு இப்பதான் 7.5 சனி ஜென்ம சனி. மீனம். வணக்கம். இன்று நம்முடன் ஜோதிடர் சுபாஷ் பாலகிருஷ்ணன் அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். வணக்கம். வணக்கம். சனி பெயர்ச்சி நம்ம பார்த்தோம். இப்போ சனி வக்ரகதியா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க சாமி. இப்போ சனி வக்ரகதி அப்படிங்கிறது என்ன? 12 ராசிகளுக்கும் அவர் என்ன மாதிரி அருள் புரிய போறார்? அருமையான கேள்வி. வக்ர நிலை என்பது ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவது. இப்போ நம்ம நேர்கதியில் சுற்றுறோம்னா பிரதட்சிணம் பண்ணும்போது முதல்ல இடது பக்கம் போய் கோவிலில் சுற்றி பிரதட்சிணமாக வலது பக்கம் வழியாக வெளியே வருவோம். இப்போது சூரியனுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வக்ரகதி அடையும்னு சொல்கிறோம். அப்போ சனி பகவான் ரெட்ராகிரேடுன்னு இங்கிலீஷில் சொல்கிறோம். வக்ரகதி அடையும் போது தன்னுடைய இயல்புத்தன்மையை மாற்றிக்கொண்டு தன்னுடைய அசுபத்தன்மையை இழந்து சுபத்தன்மையை பெறுவார் என்பது உண்மை. இதுதான். இதை வைத்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அத்துணை ஜீவராசிகளுக்கும் மனிதர்களை சேர்த்து இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் சனி பகவான் சுப பலன்களை தருவதற்காக தான் சனி வக்ரகதியை பெறுவார். அப்போ மீனராசியில தற்சமயம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சரியாக ஜூலை 13 காலை 9:17 மணிதல் வக்ரகதி அடைகிறார்னா அதற்கு பிறகு 12 ராசிக்காரர்களுக்கும் சனியினால் வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விலக்கு கிடைக்கும் என்பது உண்மை. தவிர அவரவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம பலனால வேணா கெட்டது நடக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் சனி பகவானால வரக்கூடிய தொல்லைகள் வெகுவாரியாக மாறும் அப்படிங்கிறது சத்தியம். மேஷராசியிலேருந்து ஆரம்பிச்சிடலாம் சாமி. ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வக்ர கதி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படி? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி தொடக்கம்னு சொன்னோம். அது விரய சனியை ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னோம். இப்போ மார்ச் 29 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி. அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு சனி எப்பவுமே ராசியின் 3, 6, 11, 12 இருக்கும் போதே சனி நிறைய நல்ல பலன்களை செய்ய கடமைப்பட்டவராக 30 ஆண்டு காலத்தில் தன்னுடைய சுழற்சியில். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஆல்ரெடி அவங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய நிலைமையில் இருக்கும் போது வக்ரம் பெறுவதனால் தன்னுடைய அசுபத்தன்மை, சனியுடைய அசுபத்தன்மைனா என்னன்னா மொத்தமே சனினா மனிதர்களுக்கு நடக்கூடிய நிறைய போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சகித்து கொள்ள முடியாத இருக்கக்கூடிய வலிகள், ரணங்கள், இதெல்லாம் சனியுடைய காரகத்துவம். இந்த சனியுடைய காரகத்துவத்தில் வக்ரம் பெறும்போது இந்த அத்தனை தன்மையும் சனியே இழக்கிறார். இது மனிதர்களுக்கெல்லாம் அப்புறம் தன்னுடைய காரகத்துவத்தை தானே இழக்கிறார். இழந்து மனிதர்களுக்கு நல்ல விதமான பலன்களை, போராட்டங்களுக்கு ஆப்போசிட் என்ன? அருமையான ஒரு கம்ஃபர்ட். அதே மாதிரி கஷ்டங்களுக்கு ஆப்போசிட் என்ன? நன்மைகள், நல்லது நடக்கிறது. பொருளாதார இழப்புக்கு ஆப்போசிட் என்ன? லாபங்கள்.
குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் குழந்தை நிறைய குழந்தை பெறுவது. இப்படியாக ஒரு வேலை கூட இல்லை சார், சனியால் வேலை இழந்துட்டேன், 2-3 ஆஃபர் வருது. இப்படியான பணிகளை சனி செய்ய தொடங்குறாருன்னு அர்த்தம். இந்த காலகட்டத்தில் 138 நாட்கள், அதாவது ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரையான இந்த காலகட்டத்தில் 138 நாட்கள், கிட்டத்தட்ட 4.25 மாதம் சனி பகவான் ஜனங்களுக்கு நல்லது செய்கிறார். இது எப்பவுமே நடக்கக்கூடிய இயற்கை நிகழ்வு தான். இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. அப்படி ஆண்டவனே இந்த டிசைன் அப்படி தான் அமைச்சிருக்கார். அதிகப்படியான கஷ்டங்கள் வரும்போது மனிதர்களுக்கு, அதிகப்படியான பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆண்டவன் தன்னுடைய அவங்களுக்கு தரக்கூடிய துன்பத்தை கம்மி பண்ணிக்கிறாருன்னு தான் இதை எடுத்துக்கணும். அப்படி தான் பார்க்குறோம். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான பலன்கள். 12 சனி வக்ரம் பெறுகிறாருன்னு சொன்னால் மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை இல்லாத தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அது தவிர குழந்தை பேருக்கான தாம்பத்தியம்னா அதோடைய அவுட்கம் குழந்தை பேர், அந்த வாய்ப்புகளை சனி பகவான் தருவார் அப்படிங்கிறதையும் நம்ம உறுதியாக சொல்லலாம். குழந்தை பேரில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போகாதா அப்படின்னு பல பேர் மருத்துவத்துறையில் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பொத்தாம்பதுவாக சொல்ல குறிப்பிட்ட சில பேரை சொல்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்கள் நிறைய பேர் இருக்காங்க மருத்துவத்துறையில். குறிப்பிட்ட சில செய்யக்கூடியதை சொல்கிறோம். எப்படா குழந்தை பேர் இருக்காது, எப்போ இவங்களுக்கு காசு பண்ணலாம் அப்படிங்கிறதுல ஆண்டவன் இறங்கி காசெல்லாம் வேணாம்ப்பா, உனக்கு நானே இயற்கையாக குழந்தையை தரேன் அப்படின்ற அளவில் வராது. ஆக மேஷராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் கல்வி, பணம், வேலை வாய்ப்பு, திருமணம் போன்ற அனைத்து விஷயங்களையும் நடக்கக்கூடிய பாக்கியங்களை தருகிறார். ரிஷபம் பல தடவை நம்ம ரிஷபத்தை பற்றி ரொம்ப உயர்ந்து பேசியிருக்கோம். இந்த காலகட்டத்தில் ரிஷபத்துடைய ஒரு கோல்டன் எரா, பிளாட்டினம் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் அதை நோக்கி தான் பயணப்படும். தனிப்பட்ட ஒருவருடைய ஜாதகத்தில் சில குறைபாடுகள்லாம் இருக்கலாம். அதை வச்சு அவங்க பொதுவாக ரிஷபத்துக்கு தப்பாக இருக்கும்னு கிளைம் பண்ண முடியாது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சாதாரணமாக இருந்தாலே நல்லது. அதில் வக்ரகதி அடையும் போது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் நடக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சராசரியாக இன்னைக்கு இந்தியாவில் வாங்கக்கூடிய சம்பளம் 20,000 30,000 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. 30,000 வாங்க ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு, திடீர்னு அவருக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குது, நல்ல விஷயம்தான். இந்த வேலை வாய்ப்பு மூலமா உனக்கு மாதம் 1 லட்சம் சம்பளம்னா நெஞ்சே நிற்கிற மாதிரி கூட சில பேருக்கு இருக்கும். என்னப்பா 30,000 வாங்கிட்டு இருந்தால் 1 லட்சமான, அப்படி வாழ்க்கை மாற்றங்களை நிச்சயம் செய்யக்கூடிய வகையில் ரிஷபத்திற்கு சனி வருகிறார். தவிர லாபஸ்தானம் மட்டும் இல்லை, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட கேசஸ், லீகல் கேசஸ் நடக்குதுனாலும் சொத்து பிரிவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உறவுகள் ஒன்றாக சேர்த்து சுமூகமாக சொத்துக்களை பிரித்து கொள்ளக்கூடிய நிலைமையும் ஏற்படும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலையும் ரிஷபத்துக்கு நன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இந்த ஜூலை 13 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை இந்த ஆண்டு ரிஷபத்திற்கு பொற்கால மழை அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியில் வக்ர பயிற்சி ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பாக்யாதிபதி, அதாவது மிதுனத்திற்கு பாக்யாதிபதி 9ஆம் அதிபதி 10ல் வக்ரம் அடைகிறதுங்கிறது மிகப்பெரிய யோகம். பல பேர் கேட்டிருப்பாங்க, மிதுனத்தில் எனக்கு வேலை வாய்ப்புகளில் இருக்குது, வேலையில் தான் இருக்கேன், நல்ல சம்பளம்லாம் வருது, ஆனால் தினம் நித்திய கண்டம் பூரண ஆயுசாக இருக்குது, இன்றைக்கி வேலைக்கு போயிடுமா, நாளை காலையில் வேலை போயிடுமா, அமுச்சிடுவாங்களாங்கிற பயம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான செய்தி தான் இது. இப்போ இந்த நிலைமையெல்லாம் மாறி அடுத்து வரக்கூடிய 138 நாளைக்குள்ள வேலை ஸ்திரத்தன்மை அடையும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்னும் இடமாற்றங்கள் நடக்கலாம். வேலையை ப்ரமோஷன் வித் டிரான்ஸ்ஃபரோடு நடக்கலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக இருக்கணும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக ஐடி துறையில் ஒர்க் பண்ணக்கூடிய மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வீட்டில் சிறு சிறு தொல்லைகள் இருக்கலாம். அதாவது கணவன் மனைவியோட சிறு சிறு பூசல்கள் இருக்கலாம். தர்ம கர்மாதிபதி, அதாவது தர்மஸ்தானத்துக்கு அதிபதியான சனி பகவான் கர்மத்தில் போய் வக்ரமாறுதுங்கிறது மிகப்பெரிய யோகம். ஜென்ம குருவா இன்னைக்கு அவங்களுக்கு குரு அவங்க ராசியிலே இருக்கிறதுனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனங்கள் எப்பவுமே தேவை. மிதுனம் கவலை தேவையில்லை, கடவுள் உங்கள் பக்கம். கடகராசிக்கும் சனிக்கும் பல சம்பந்தம் இருக்கு. சமசப்தம ஸ்தானாதிபதி, மகரத்துக்கு அதிபதி. அப்போ கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் நன்மையை செய்ய கடமைப்பட்டவர் அவர். அதாவது கடகத்துக்கு, கடகம்னா உலகை ஆளுகின்ற தலைவர்கள் கடகம். இப்போ கடகராசிக்கு கிட்டத்தட்ட 9ஆம் அதிபதி பாக்யாதிப ஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி குரு கடகராசியில் உச்சம் பெறக்கூடிய அந்த இடத்துல இப்போ சனி வக்ரவதி பெறுகிறார். இதில் தந்தையாருடன் இருந்து வந்த விரிசல்கள் விலகும்.
கடகராசியில் பிறந்த ராமபிரான், புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த ராமபிரானுக்கு தந்தையாருக்கு கொல்லியே போட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. அதாவது அவரை போல பையன் கிடையாது, அவரை போல தந்தை கிடையாது. ஆனால் அந்த தந்தைக்கு கொல்லி போட முடியாத நிலைமை வருமா? அந்த மாதிரியான நிலைமை கூட விலகும் அப்படின்னு தான் இந்த சனி வக்ர பயிற்சியை நம்ம பார்க்க முடியுது. அதனால நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி, கடகராசிக்கு சனி வக்ர பயிற்சி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தந்தை மகன் தந்தை மகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி பெருமூச்சு விழும். அதே மாதிரி புதிய விதமான சொத்துக்கள் வாங்குவதற்காகவும் வாகன சேர்க்கைக்காகவுமான அற்புதமான காலகட்டம் ஜூலை 13 முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை 138 நாட்கள். உங்களுக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃபர்னு கொடுக்குற அமேசானில் அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுக்கலாம். நீங்கள் தைரியமாக நீங்கள் வீடு வாங்குறது, மனை வாங்குறது போன்ற விஷயங்களை தைரியமாக மேற்கொள்ளலாம். கவலையே பட வேண்டியதில்லை. கடகத்திற்கு என்றும் கவலை தேவையில்லை. சிம்மத்துக்கும் சனிக்கும் பல தடவை பஞ்சாயத்து. இப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி அஷ்டம சனியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசியை சமீப காலமாக நீங்கள் யாரை பார்த்துருந்தாலும் அவர்கிட்ட பேசும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய துக்கம் எப்படின்னா, ஏதோ பூமியில் தொலை போட்டு மெட்ரோ ட்ரெயினுக்கு போடுறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு தொலை போட்டா மாதிரியான அமைப்பில் அவங்களுடைய துன்பங்களும் அவங்களோட கஷ்டங்களும் ரணங்களும் இருந்தே இருக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னன்னா, உறவுக்காக இயங்கக்கூடியவர்கள், எமோஷனல் பீப்புள்னு சொல்றோம், உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள் இருக்கும்போது விட்டுடுவாங்க. சிம்மராசி போனப்புறம் பயங்கரமா ஆளுவாங்க. இதுதான் சிம்மத்துடைய நிஜ குணாதிசயங்கள். இப்போ சனி, அதாவது 8ஆம் பாவத்தில் சனி வக்ரம் பெறுவது என்பது திடீர் திருப்பங்களை தரக்கூடியதாக இருக்கு சிம்மராசிக்கு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். படாத கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ஆல்ரெடி ஒரு 2-3 மாசமா அப்படின்னா, சிம்மராசிக்கு இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது மனதில் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்டங்களில் மாற்றங்கள். அதாவது தெளிவாக சிந்திக்கக்கூடிய சிம்மராசிக்கு கூட தடுமாற்றங்கள் அப்படின்னா இந்த அஷ்டம சனினால. அதில் வக்ரகதி பெறுறதுனால அடுத்த 138 நாளைக்கு போப்பா கொஞ்சம் ஓரமாக இளநீ குடிச்சிட்டு மரத்தடியில் கொஞ்சம் இலைப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஓய்வு எடுங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. சிம்மராசி இந்த 138 நாட்கள் கிடைச்ச சான்ஸ் ஜாக்பாட் உங்களுக்கு. இந்த நாட்களில் எதையெல்லாம் சரி பண்ண முடியுமோ, இன்னும் வருங்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதெல்லாம் தயார் பண்ணிக்க முடியுமோ தயார் நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லாமே இழந்தது எல்லாமே ஒரே நாளில் வந்துட முடியாது. இது சிம்மம் ஞாபகம் வச்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். உங்களோட முயற்சிகளை தொடங்க வேண்டும். சிம்மத்தை வெல்ல இனி ஒருத்தன் பிறக்கலை. கன்னிராசி அதிபர்களுக்கு சனி வக்ர பயிற்சி சமசப்தமஸ்தானத்தில் நடக்குது. அதாவது கன்னியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி வந்து கன்னியை வந்து பார்க்குறார். விரயஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்று கன்னி ராசியை பார்க்குறாரு. கண்டக சனியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆல்ரெடி இந்த பத்தி எரியுது வீட்டில். என்னென்னா பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள். ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, when the going gets tough, the tough gets going-ம்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, சம்பந்தமில்லாத ஒரு பிரச்சனைக்கு ஆரம்பித்த இந்த பிரச்சனைகள், அதாவது குடும்ப பிரச்சனைகள் கன்னிராசிக்கு விவாகரத்து அளவுக்கு போயிருக்கு, பிரிக்கிற அளவுக்கு போயிருக்கு. குடும்பங்கள் தவிக்குது, குழந்தைகள் பரிதவிக்குது. இந்த இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த பிரச்சனையுடைய சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஒரு 10 பைசா பெறாத பிரச்சனையாக இருக்கும். அந்த மாதிரி சனி வக்ரம் பெறும்போது ஜூலை 13 அந்த மாதிரி சனி வக்ரம் பெறும்போது ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு கன்னிராசிக்கு இந்த பிரிந்து போன கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை நிலவும். ஆஹா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அடங்கி போகணும். இல்லை, விட்டு கொடுத்தவர் கெட்டு போனதே கிடையாது. யாராக இருந்தானே குடும்பத்தில் தப்பு நடக்கிறது சகஜம். எந்த ஒரு உறவுலையும் மேலையும் கீழையும் தான் இருக்கும். அப்போ தான் அது உறவு. நீட்டு கோடு மாதிரி இருந்ததுன்னா ஆள் போயிட்டான்னு அர்த்தம். அதனால் இதை உணர்ந்த கன்னிராசி அன்பர்கள் ஜாக்கிரதையாகவும் பொறுமையாகவும் இதை கையாளணும். ஆக குடும்பத்தில் நடந்த சண்டைகள்லாம் மாறும். இதையே ஒரு சாக்கா வச்சுட்டு திருப்பி அட்வான்டேஜ் எடுக்காமல் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். துலாம் ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த துலாம் ராசிக்கு சொல்லவே தேவையில்லை. இந்த சனி வக்ர பயிற்சியினால் முழுமையான பலன்களை பெறக்கூடிய ஒரு ராசி துலாம் தான். 6ஆம் இடத்துல சனி போய் மறைஞ்ச அன்னைக்கே ராஜயோகம்லாம் ஆரம்பிச்சிருச்சு. இதில் வக்ரமாக வேற ஆயிட்டாரு. ராஜாதி ராஜயோகம் பெறக்கூடிய நிலையில் துலாம் இருக்காங்க. இது ஒன்றும் சும்மா வரல. அவங்களுடைய கடின உழைப்பு, தர்ம சிந்தனைகள், மதமாச்சரியம், அந்த மாதிரியான கொள்கைகள் சார்பாக வந்தது. துலாம் பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சில மாற்றங்கள் நடக்கும். புதிய வரவுகள் இருக்கலாம், இழப்புகள் இருக்கலாம். அதை பற்றி கவலைப்படக்கூடாது. மரணமும் ஜனனமும் மனிதனுக்கு தவிர்க்க முடியாத ஒன்றே அப்படிங்கிறத உணர்ந்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் சில இடமாற்றங்கள், வீடு இடமாற்றம் மட்டும் இல்லை, சில சண்டை சச்சரவுகளால் கூட சில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும்
ஒட்டு மொத்தமாக இப்போ துலாம் ராசி எடுத்து பார்த்தோம்னா கல்வி, செல்வம், பணம், வேலை, பொருள், திருமணம், எந்த டாப்பிக்கை நீங்கள் எடுத்தாலும் அதில் இவங்க வந்து ரேஸில் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. அப்போ துலாம் வந்து அன்டிஸ்பியூட்டட்லி அவங்க தான் வந்து இன்னைக்கு நம்பர் 1 ஸ்பாட்டை குடிக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து தன்னுடைய உழைப்பாலையும் தன்னுடைய அடுத்தவங்களை பார்த்து இழக்கக்கூடிய மனசாலையும் ஜெயிச்ச துலாம் இனிமேல் இதற்கும் மேலே 10 மடங்கு வெற்றியை காண்பார்கள் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. விருச்சிகம். விருச்சிகராசி என்பவர்களை பல பேருக்கு இப்போ ஆல்ரெடி நல்லது நடந்துக்க ஆரம்பிச்சிருக்கும். அதாவது கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. வெகு நாட்களாக சில பல தொழிலில் வியாபாரங்களில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் விலகி வருது. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் தான், எது நடந்தாலும் கவலைப்படுறது, எது நடந்தாலும் சந்தோஷப்படுறது, இது ரெண்டுத்தையும் விட்டுறணும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் அமைதியாகவும் ஒரு ஸ்திரத்தன்மையோடவும் இருக்க பழகி கொள்ள வேண்டும். சனி வந்து பஞ்சமஸ்தானத்தில் வக்ரம் பெறுறார். இவங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இவங்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை பார்க்கிறாரு. இதனால் பல தொந்தரவுகள் உண்டு. அதாவது சில விஷயங்களில் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பாதிப்புகள்லாம் இருக்கலாம். வீடு வாகனம் வாங்க போகிறவங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது, டாக்குமெண்ட்டை ஒரு தடவைக்கு 10 தடவை அனலைஸ் பண்ணி போகிறது நல்லது. அவசரப்பட்டு தான் சக்திக்கு மேலே பொருள் வாங்குவது, இந்த வசதிகளை பெறுவதுன்னு வாங்கி அவசரமாக பண்ணிட்டு எவ்வளோ அவசரமாக வாங்கினாலும் அந்த அவசரமாக கொடுக்குற மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. குழந்தைகளுடைய ஹெல்த்தில் கவனம் தேவை. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு வரும்போது குழந்தைகளால் பெருமை அடைவீர்கள். ஒரு செல்வ பாக்கியம், அதாவது எவ்வளோ சொத்து பணம் காசு இருந்து என்ன சார் பிரயோஜனம், வீட்டில் குழந்தை சத்தம் இல்லையே அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குழந்தை பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய இந்த 138 நாட்கள், அதாவது ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரையான இந்த சனி வக்ர பயிற்சியான நாட்கள் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வீறு கொண்டு எழக்கூடிய விருச்சிகமாக அவர்கள் மாறுவார்கள். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி, சனி வக்ர பயிற்சியானது திருக்கணிதப்படிங்க. சனி பகவான் ஆல்ரெடி வந்து இந்த ராசியுடைய இன்னொரு வீடான மீனத்தில் தான் சஞ்சரிக்கிறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து பெரிய அளவில் தொந்தரவு பண்ண மாட்டார். தனுசுக்கு வந்து இருக்கு ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்போவுமே வந்து எல்லாம் நடக்கும் ஆனால் முடிஞ்சிடும் அப்படிங்கிற தருவால தான் தனுசுடைய வாழ்க்கை நகர்ந்துக்கிட்டே இருக்குது. நாளைக்கு விடிவு காலம் வருமா, நாளான்னைக்கு வருமா, அடுத்த வாரம் வருமா, அடுத்த மாதம் வருமா, அடுத்த வருஷம் கூட வரட்டும், ஆனால் சொல்லிடுங்கப்பா அப்படின்னு தனுசு கேட்கறது எல்லார் காதலையும் விடுது. ஆனால் தனுசுக்கு என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வரும் விடிவு காலம். இவங்க கேட்கறது அப்படி இல்லை, ஒரே நாள் நீ முடிச்சுட்டு எழுந்த, நான் என் வேலையை பார்த்துக்கிறேன், அப்படி வந்து இயற்கை வேலை செய்யுது. நம்ம சொல் பேச்சு கேட்டு அது நடக்காது. இப்போ தனுசு புரிஞ்சு கொள்ள வேண்டியது, தாயாருடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், தன்னுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் போட்டிகளில் ஜெயிக்கக்கூடிய யோகங்களும் இருக்கும். மகர ராசி சனி பகவானுடைய கர்மஸ்தானத்துக்குடைய வீடு. காலபுருஷனுக்கு இது கர்மஸ்தானம். சனி பகவான் உபஜயஸ்தானத்தில் போய் வக்ரமாக இருக்கார். மகரத்துக்கு எப்படின்னா பால் நழுவி பழத்தில் விழுந்து அது நழுவி வாளில் விழுந்த மாதிரி. மகரத்துக்கு இதுக்கு மேலே நல்ல காலம் வர முடியாது. அதுக்கு மேலே 30 வருஷம் ஆகும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் தான் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியிலையும் இன்று வெற்றி பெறக்கூடிய நிலைமையில் இருக்காங்க, நல்ல முயற்சியில். அதே மாதிரி சகோதர சகோதரிகள் மூலியமாக மகரத்திற்கு இந்த 138 நாட்கள், அதாவது ஜூலை 13 முதல் நவம்பர் 28க்குள்ளார நல்ல விஷயங்கள் நடக்கும். சகோதரர்கிட்ட நல்ல உதவிகள் கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுக்கெல்லாம் கூட மேரேஜ் நடக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய திருமணத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய வழிகள் பிறக்கும். தன் எதிரிகளை சாய்த்து விடுவார்கள். எல்லாத்துக்கும் மேலே கல்விக்கான ஒரு பெரிய படிப்பு படிக்கணும், ரிசர்ச் சம்மந்தமாக படிக்கணும், டாக்டருக்கு படிக்கணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு நான் சொல்கிறத அப்படியே எடுத்துங்க. நீட்டு சீட்டு நீங்கள் வெயிட்டு நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தான் அது. உங்களுக்கு எந்த ஒரு நீட்டு சீட்டும் உங்களை மிஞ்சி போகாது. அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கல்வியில் வந்து மிகப்பெரிய அளவில் மேன்மைகள் இருக்கும். நீங்கள் நினச்சதை படிக்கிறது, நினச்ச இடத்துல படிக்கிறது, அதெல்லாம் இருக்கும். அதனால் மருத்துவக் கல்லூரி எஸ்பெஷலி எடுத்திங்கன்னா மகரத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக் அது. மருத்துவம் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இல்லை வந்து அரசியலில் இருக்கக்கூடிய மகரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பொற்காலம் இந்த 138 நாட்கள். இதையெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. மகரம் அடித்து தூள் கலப்புங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய சொந்த வீடு. இப்போ தான் 7.5 சனி ஜென்ம சனியில் முடித்து திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி மீனத்துக்கு போன மார்ச் 29க்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதி ரிலீஃப் காண போகிறது இந்த கும்பராசி. இந்த நேரத்தில் இந்தாப்பா உனக்கு எக்ஸ்ட்ரா போனஸ் தரேன், தீபாவளிக்கு 2 மாதம் சம்பளம் வச்சுக்க, 1 மாதத்துக்கு பதில் அப்படின்ற மாதிரி சனி வக்ரமாக இருக்காரு. இப்போ 7.5 சனியுடைய தாக்கம் இருந்தாலும் கூட இருக்காமல் இருக்காது, இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு ரிலீஃப் இருக்கும், அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கும். என்னென்னா
இதனால் வரைக்கும் பணப்புழக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த கும்பராசி என்பவர்களுக்கு தனஸ்தானத்தில் போய் சனி பகவான் வந்து வக்ரம் பெறும்போது இந்த பணப்புழக்கம் லிக்விடிட்டின்னு சொல்லக்கூடியது அதிகமாகும். பணப்புழக்கம் அதிகமானாலே மனசில் ஒரு தைரியம் வரும், எதையும் சமாளிக்கலாம், எதையும் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும். முதல்ல அக்கௌண்ட்டில் பணம் வந்தால் முதல்ல வீட்டில் மதிப்பு கிடைக்கும், வெளியில் மதிப்பு கிடைக்கும். அப்போ அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு என்ன வேணும்? செய்ய வேண்டிய செயல்கள் சுலபமாகும். பணம் வந்து எல்லாத்துக்கும் அத்தியாவசியமாக மாறிவிட்டது. அப்புறம் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் கும்பத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அதே மாதிரி சொந்தங்கள், பிரிஞ்சு போன சொந்தங்கள் ஒன்றாக சேருவது, நீங்கள் சொல்கிற விஷயங்கள்லாம் நடக்கிறது, அதே மாதிரி வந்து நோய்கள் வந்து விலகி போகிறது, இப்படி கும்பத்துக்கு வந்து பல விஷயங்கள் இந்த வக்ரகதியினால் 138 நாட்கள் அற்புதமான காலத்தில் இருக்கிறார்கள் கும்பம். மீனம் த ஹீரோ ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னுடைய ஜென்ம ராசியில் வந்து உட்காந்து கலாட்டா பண்ண ஆரம்பித்த சனி பகவான் மார்ச் 29 நான் பல தடவை சொல்லியிருக்கேன், சனி பகவான் எல்லாருமே ஒரு விரோதமாகவும் ஒரு குரோதம், ஒரு ரிவெஞ்ச், அவர் பாவகிரகம், அதை பண்ணிடுவார், இதை பண்ணிடுவார் அப்படி பார்க்குறாங்க. சனி கொடுக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி யாரும் பேசுறதில்லை, சனி கொடுக்கக்கூடிய பக்குவத்தை பற்றி யாரும் பேசுறதில்லை. நீங்கள் நம்ம 10 கோடி ரூபா கொடுத்துட்டு ஒரு கடையில் போய் கொடுத்து எனக்கு இந்த ஞானத்தையும் இந்த பக்குவத்தையும் கொடுன்னா கொடுக்க முடியாது. அதை சனி ஃப்ரீயாக கொடுப்பார். சனி கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அடியாக பார்க்கவே கூடாது, அது அனுபவமாக தான் பார்க்கணும். அப்போ மீனராசியில் வக்ரகதி அடைஞ்சதுனால தன்னுடைய பாவத்தன்மை இழந்து இப்போ இந்த 138 நாட்கள் மீனராசிக்கு மிகப்பெரிய அளவில் சனி உதவியாக இருப்பார். என்னென்ன உங்ககிட்ட இந்த பரிச்சனோ நான் அதை உனக்கு கொடுக்குறேன், என்னென்ன உன்னை இழக்க வச்சேனோ நான் உனக்கு அதை திருப்பியும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன். உனக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்க தம்பி, நீ விளையாடுற, உன்னை யாரும் பார்க்கலன்னு நினச்சிட்டு இருக்க, நீ பண்ணுற தப்பெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தெரியும். உன் மேனேஜருக்கு தெரியாமல் இருக்கலாம் நீ என்ன பண்ணுறேன், ஆனால் எனக்கு தெரியும். நான் தாண்டா கடவுள் அப்படிங்கிற மேனேஜரு, உன்னை 24 மணி நேரம் நான் பார்த்துட்டே தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய குரல் உங்களுக்கு கேட்டாகணும், மீனத்துக்கு கேட்டாகணும். இல்லைன்னா திருப்பியும் அதே ரவுண்டுக்குள்ளே போய் வருவீங்க. வேணும் நல்லபடியாக இருக்கணும்னா நான் சொல்கிறத கேளுங்க. அப்போது சனி ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை கொடுக்க போகிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க? அட போயா, ஜோசியர் சொல்கிறாரு, ஜோசியரும் போய் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பு வேற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. 28 நவம்பருக்கு பிறகு வேற மாதிரி மாறும். இல்லை, இது கடவுள் கொடுத்த வாய்ப்பு, இதை நான் பயன்படுத்த போகிறேன், எனக்கு வாழ்க்கை நல்லதாக இருக்கணும், நான் நிம்மதியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் செய்த தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. என்ன தப்பு? மனைவியை கடினமாக பேசியிருக்கலாம், தகாத வார்த்தையில் திட்டியிருக்கலாம், பெத்த அப்பாவை நீங்கள் அடிச்சிருக்கலாம், இல்லை தகாத வார்த்தையில் பேசியிருக்கலாம், இல்லை வேலை செய்கிற இடத்துல ஏமாற்றிருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், துரோகம் பண்ணியிருக்கலாம் நண்பனுக்கு, எதுவாக வேணா இருக்கலாம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் எப்பவுமே இந்த உலகம் வந்து பொய் சொல்லும் போது ரொம்ப பாராட்டும், உண்மை சொல்லும் போது நீங்கள் மனுஷர்களை பார்த்தீங்கன்னா அவன் வழியில் அழுவான். ஏன்னா நிராகரிக்கப்படுகிறான் இந்த உலகத்தில். ஆனால் நிராகரிக்கப்பட்டாலும் கீழே போடுற விதை நாளைக்கு மேலே மரமாக வரும். அதை மனசில் வச்சு மீனராசி செயல்படணும். வாழ்க்கை உங்கள் பக்கம். 12 ராசிகளுக்கான சனி வக்ரகதிக்கான பெயர்ச்சியில என்னென்ன பலன்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவு நேரம் எங்களோட கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு உங்களுக்கும் கலாட்டா நிறுவனத்திற்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள். உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் உங்கள் வீடு தேடி வரும் அரசு.